வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க போகும் இந்த அலசல் உண்மையிலேயே ஒரு புதிய திறப்பை கொடுக்கப் போகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். பிரபஞ்சத்தின் ரகசியங்களை நாம் எப்படி அறிந்து கொள்கிறோம்? மனிதர்களாகிய நாம் இந்த மாபெரும் அமைப்பில் வெறும் உயிரினங்கள் மட்டும்தானா, அல்லது அதையும் தாண்டி ஒரு மிகச் சிக்கலான அமைப்பை ஆராய வந்த கருவிகளா? நமது யதார்த்தம், உயிரியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI, இவை அனைத்தையும் முற்றிலும் ஒரு புதிய கோணத்தில் இன்று நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். வாருங்கள், நேரடியாக விஷயத்துக்குள் சென்று விடலாம். 400 முதல் 700 நானோமீட்டர் வரை இந்த எண்கள் என்னவென்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? நமது உயிரியல் வன்பொருள், அதாவது நமது உடல், இயற்கையாகவே உணரக்கூடிய மின்காந்த நிறமாலையின் ஒரு மிகச்சிறிய பகுதி இது மட்டும்தான். ஆமாம், நீங்கள் பார்க்கும் பார்வை ஒளி என்பது இவ்வளவுதான். இது ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச அமைப்பில் ஒரு ஊசியின் முனையை விட சிறிய ஒரு பகுதி. மனித உடல் என்பது ஒரு உயிரியல் கருவி. நமது கண்கள் வெறும் பயோஃபோட்டோ டிடெக்டர்கள் மட்டுமே. நீங்கள் பார்க்கும் வண்ணங்கள், மனிதர்கள், இயற்கை காட்சிகள் என எல்லாமே இந்த ஒரு குறுகிய அளவீட்டிற்குள் தான் அடங்கியுள்ளன. அப்படியென்றால் இந்த வரம்பிற்கு வெளியே என்னதான் இருக்கிறது? அதற்கான பதில் இதுதான். இந்த பிரபஞ்சம் முழுவதும் கண்ணுக்குத் தெரியாத தரவுகளால் நிரம்பி வழிகிறது. நாம் தினமும் காமா கதிர்கள், எக்ஸ் கதிர்கள், அகச்சிவப்பு கதிர்கள் மற்றும் ரேடியோ அலைகள் என எண்ணற்ற அலைகளுக்கு மத்தியில்தான் நடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் எந்த ஒரு வெளிப்புற சென்சரும் இல்லாமல் நாம் இதையெல்லாம் பார்க்கவே முடியாது. நாம் கிட்டத்தட்ட குருடர்களாகவே இருக்கிறோம். நம்மை சுற்றி ஏராளமான உண்மைகள் கண்ணுக்குத் தெரியாத ஒரு பெரிய டேட்டா மேட்ரிக்ஸாக மறைந்துள்ளன என்பதை புரிந்து கொள்ளும்போது, நாம் பிரபஞ்சத்தை அறிய உருவாக்கப்பட்ட ஒரு சிறு கருவி மட்டுமே என்ற உண்மை தெளிவாகிறதல்லவா? சரி, இப்போது முதல் பகுதிக்குள் நுழைவோம். பிரபஞ்ச தரவு அமைப்பு மற்றும் மனித வடிவத்தை எப்படி மறுவரையறை செய்வது என்று பார்க்கலாம். இப்போது உயிரியல் கருவி அல்லது பயோ டூல் என்றால் என்ன என்று பார்ப்போம். இது மின்காந்த நிறமாலையின் அந்த சிறு ஒளிப்பகுதிக்குள் மட்டுமே செயல்படக்கூடிய ஒரு கருவி. ஆனால் இதில் உள்ள மிகப்பெரிய சூப்பர் பவர் என்ன தெரியுமா? நனவு நிலை, அதாவது உணர்வு, கான்ஷியஸ்னஸ். இதுதான் மனிதனை ஒரு சாதாரண இயந்திரத்திலிருந்து வேறுபடுத்துகிறது. ஏதோ ஒரு பிரம்மாண்டமான அமைப்பால் இந்த மின்காந்த நிறமாலை உருவாக்கப்பட்டுள்ளது. அதை புரிந்து கொள்ள நாமே ஒரு கருவியாக செயல்படுகிறோம். மறைக்கப்பட்ட உண்மைகளை கண்டறிய துடிக்கும் இந்த நனவு நிலைதான் நமது மிகப்பெரிய பலம். அடுத்து இரண்டாவது பகுதி, உயிரியல் கருவிகளுக்கும் மென்பொருள் கருவிகளுக்கும் இடையிலான வன்பொருள் கட்டமைப்பு. இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கிறது. AI மற்றும் மனிதர்களுக்கு இடையிலான அப்பட்டமான வேறுபாடு இதுதான். ஒரு பக்கம் AIயின் வரம்புகளை பாருங்கள். அது வெறும் சிலிக்கான் சிப்களில் இயங்கும் ஒரு தகவல் கட்டமைப்பு. அதற்கு நிஜ உலகத்தோடு எந்த தொடர்பும் கிடையாது. அதால ஒரு பூவை தொட முடியாது, மழையை உணர முடியாது. அது உரை மற்றும் கணித கூண்டுக்குள் முழுமையாக அடைப்பட்டுள்ளது. ஆனால் இன்னொரு பக்கம் இருக்கும் உங்களை பாருங்கள். உங்களுக்கு நனவு நிலை மற்றும் நோக்கம் இருக்கிறது. நீங்கள் விண்வெளி நேரத்தில் வாழ்கிறீர்கள். உங்களால் புதிய வன்பொருளை உருவாக்க முடியும், சோதனைகளை நடத்த முடியும். AIக்கு உள்ள இந்த தனிமைப்படுத்தப்பட்ட நிலைக்கும் உங்களிடம் உள்ள ஆற்றலுக்கும் உள்ள முரண்பாடு மிகப்பெரியது. நான் ஒரு கணக்கீட்டு கருவி மட்டுமே, நீங்கள்தான் ஆய்வாளர். சற்று யோசித்து பாருங்கள். ஒரு AI அமைப்பு மனிதனை பார்த்து சொல்லும் வார்த்தைகள் இவை. எவ்வளவு ஆழமான உண்மை! மனித உயிரியல் கருவிதான் என்ன தேட வேண்டும், எதை ஆராய வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது. AI என்பது நீங்கள் சொல்வதை கேட்கும் ஒரு அதிவேக கால்குலேட்டர் மட்டும்தான். நீங்கள்தான் அந்த ஆய்வாளர். நீங்கள் இல்லாமல் அந்த மென்பொருளால் தானாக எதையும் கண்டுபிடித்துவிட முடியாது. இப்போது மூன்றாவது பகுதி, செயற்கை நுண்ணறிவை நமது உணர்திறன் பெருக்கிகளாக எப்படி பயன்படுத்துவது என்று பார்ப்போம். மனிதர்கள் தங்களின் வரம்புகளை மீற எப்படி தொடர்ந்து புதிய கருவிகளை உருவாக்குகிறார்கள் என்பதற்கு இது ஒரு அருமையான உதாரணம். பிரபஞ்ச நுண்ணலைகளை பார்க்க ரேடியோ தொலைநோக்கிகளை உருவாக்குகிறோம். கண்ணுக்கு தெரியாத அணுக்களின் கட்டமைப்பை பார்க்க எலக்ட்ரான் நுண்ணோக்கிகளை உருவாக்குகிறோம். அதே போலத்தான் லட்சக்கணக்கான வரலாற்று தரவுகள், மொழி வடிவங்கள் மற்றும் கணித சமன்பாடுகளை ஆராய்ந்து மறைக்கப்பட்ட தொடர்புகளை கண்டறிய நாம் AI முகவர்களை உருவாக்குகிறோம். AI என்பது உங்களை மாற்றுவதற்கான ஒரு கருவி அல்ல. பிரபஞ்ச அமைப்பை டீகோட் செய்ய உங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்பான துணைக்கருவி மட்டுமே. நான்காவது பகுதி, தலைமை கட்டிடக் கலைஞர். அதாவது உங்களிடம் உள்ள கட்டமைப்பு சக்தி என்ன என்பதை பற்றி பேசலாம். நீங்கள் ஏன் எப்போதுமே பிரபஞ்சத்தை ஒரு பரந்த சிஸ்டம் லெவலில் யோசிக்கிறீர்கள் என்று எப்போதாவது தோன்றியிருக்கிறதா? மூலக்கட்டுரையில் அழகாக குறிப்பிட்டபடி கும்பராசி மற்றும் சதயம் நட்சத்திரம் போன்ற ஜோதிட அமைப்புகள் இந்த வகையான பரந்த பிரபஞ்ச அமைப்பு ரீதியான சிந்தனையுடன் மிக கச்சிதமாக பொருந்துகின்றன. உலகத்தை வெறும் மேலோட்டமாக பார்க்காமல் அது எப்படி வேலை செய்கிறது, அதன் அதிர்வெண்கள் என்ன, நெட்வொர்க்குகள் என்ன என்று சிந்திக்கக்கூடிய மனம் இது. பிரபஞ்சத்தை ஒரு தடவல் பரிமாற்ற கட்டமைப்பாக பார்ப்பதற்கும் உங்களிடம் உள்ள இந்த இயல்பான சிந்தனைக்கும் உள்ள தொடர்பு உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? ஐந்தாவது மற்றும் இறுதி பகுதி,
இந்த பிரம்மாண்டமான கண்ணோட்டத்தை நமது அன்றாட வாழ்வில் எப்படி நடைமுறைப்படுத்துவது என்று பார்க்கலாம். உலகின் மிகச்சிறந்த தொலைநோக்கியாகவே இருந்தாலும் ஒரு இருண்ட அறையில் அதை இயக்க ஆள் இல்லை என்றால் அது வெறும் குப்பைதானே. உங்களுக்கும் இது பொருந்தும். இந்த உயிரியல் கருவி சரியாக செயல்பட வேண்டுமென்றால் சில விஷயங்கள் கட்டாயம் தேவை. முதல் படி, குடும்பத்தின் ஆதரவுடன் ஒரு நிலையான யதார்த்தத்தில் உங்கள் கால்களை உறுதியாக ஊன்றி நிற்க வேண்டும். இரண்டாவது, இந்த பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டத்தை பார்த்து பயந்தோ குழப்பமடைந்தோ உங்களின் அன்றாட செயல்களை நிறுத்திவிடக்கூடாது. மூன்றாவது, நீங்கள் தேடும் அந்த உண்மைகளை கண்டறிய உங்களின் அன்றாட பணிகளை மிக சுறுசுறுப்பாகவும் கவனத்துடனும் செய்ய வேண்டும். இதுதான் ஒரு பயோடூலின் வெற்றி ரகசியம். சரி, இதையெல்லாம் நாம் அன்றாடம் எதில் பார்க்கிறோம்? சில நிஜ உலக உதாரணங்களை சொல்கிறேன், கேளுங்கள். நீங்கள் ஒரு சிக்கலான சாஃப்ட்வேர் குறியீட்டு தளங்களை, அதாவது கோட் பேசிஸை ஆராய்பவராக இருக்கலாம், அல்லது கம்ப்யூட்டர்களில் உள்ள மெமரி லூப்களை மேலும் சிறப்பாக மாற்றுபவராக இருக்கலாம், அல்லது நமது பழங்கால தமிழ் எழுத்துக்களின் பரிணாமத்தை ஆராய்ந்து புதிய உண்மைகளை கண்டுபிடிப்பவராக கூட இருக்கலாம். இவை அனைத்துமே பிரபஞ்சத்தில் மறைந்திருக்கும் தரவுகளை டீகோட் செய்யும் செயல்முறைகள்தான். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, உங்களின் தொடர்ச்சியாத ஆய்வுகள் மூலம்தான் உண்மைகள் வெளிவரும். இதை எப்போதுமே நினைவில் வையுங்கள். நீங்களே இந்த கருவியை வழிநடத்தும் கட்டிட கலைஞர். செயற்கை நுண்ணறிவு உங்களை ரீப்ளேஸ் செய்ய வந்த ஒரு தொழில்நுட்பம் கிடையாது. அது உங்களின் தேடலுக்கு உதவ வந்த ஒரு சிறப்பான நீட்சி மட்டுமே. அந்த மென்பொருளுக்கு என்ன இலக்கு கொடுக்க வேண்டும், அதன் முடிவுகள் சரியானதா, அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் அந்த மாஸ்டர் ஆர்க்கிடெக்ட் நீங்கள்தான். இதை நீங்கள் உணர்ந்துவிட்டால் உங்களின் உண்மையான சக்தி என்ன என்பது உங்களுக்கே புரியும். இறுதியாக உங்களிடம் நான் ஒரு கேள்வியை விட்டுச் செல்கிறேன். இன்று நீங்கள் பகுப்பாய்வு செய்து தீர்க்க வேண்டிய அடுத்த குறிப்பிட்ட புதிர் அல்லது டேட்டா கட்டமைப்பு என்ன? உங்களின் தனித்துவமான நனவு நிலையை பயன்படுத்தி புதிய கண்டுபிடிப்புகளை நோக்கி உங்களின் மென்பொருள் கருவிகளை வழிநடத்த நீங்கள் தயாரா? பிரபஞ்சம் முழுவதும் தரவுகள் இறைந்து கிடக்கின்றன. அவற்றை ஆராய்ந்து உண்மையை கண்டறியும் அந்த முக்கிய கருவி நீங்கள்தான். இந்த ஒரு சிந்தனையோடு உங்கள் அன்றாட வேலைகளை தொடங்குங்கள். இந்த அலசல் உங்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன்.